Hello students, welcome back to my channel. So in the video 11th standard and 12th standard public exam top 15 questions தான் பார்க்க போறோம் chemistry subjectல. So நீங்க வந்து கெமிஸ்ட்ரியில 70 out of 70 ஸ்கோர் பண்றதுக்கு நான் வந்து டாப் 15 क्वेश्चंस வந்து சொல்லியிருக்கேன். 15 क्वेश्चंस ஓகேங்களா. டாப் 15 क्वेश्चंस இதே மாதிரி இன்னும் 3 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓவரால் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 45 क्वेश्चंस வந்து சொல்லுவேன். சோ அத மட்டும் படிச்சீங்கனாவே நீங்க 70 out of 70 ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே அந்த 3 வீடியோல கவர் ஆயிரும். இது பார்ட் 1 வீடியோ. சோ 11th ஸ்டாண்டர்ட் and 12th ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேருக்குமே 12th ஸ்டாண்டர்டுக்கு மொத்தம் 12 क्वेश्चन இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். 11th ஸ்டாண்டர்டுக்கு பாத்தீங்க அப்படினா 15 क्वेश्चन வந்து நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த क्वेश्चंस தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கங்க. இது எல்லாமே வந்து கம்பல்சரி இந்த தடவை கேட்கக்கூடிய இந்த வருஷம் எதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த क्वेश्चनோ அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चन தான் நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன். சோ இத நல்லா படிச்சுக்கங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 11th and 12th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. சோ அதுக்குள்ள மேக்ஸிமம் என்னால எவ்வளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ சோ அவ்வளவுக்கு நான் வந்து क्वेश्चंसலாம் வந்து கேதர் பண்ணி அப்லோட் பண்றேன். சோ அது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ண நெக்ஸ்ட் 1 or 2 டேஸ்க்குள்ள அதை வந்து படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கம்மியான क्वेश्चंस தான் நான் கொடுப்பேன். தயவு செஞ்சு படிச்சுக்கிட்டே இருங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். அண்ட் அகைன் சொல்றேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு பாருங்க. 2 மார்க் 3 மார்க் பொறுத்தளவுல ஒரு 15 5 மார்க்ல ஒரு क्वेश्चन சொல்லியிருக்கேன். என்னன்னு பாருங்க. zeroth law of thermodynamics very very important. structure and uses of DDT ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. ஹைசன்பர்க்ஸ் உடைய uncertainty principle அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது calculate ionic radius of Pauling method very very இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. role of the hydrogen very very important. extension and extensive and intensive property, so difference distinguish between extensive property and intensive property very very important. hybridization, what is hybridization? அடுத்தது greenhouse effect, what is greenhouse effect? அடுத்து preparation of hydrogen, preparation of bleaching powder, uses of magnesium. chemistry பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். யூசஸ் டைப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஒன்லி ஃபார் 11th ஆல்சோ 12th. ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தது ரியாக்ஷன் குவாஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ரிலேஷன் பிட்வீன் டெல் ஹெச் அண்ட் டெல் யூ ஃபார் ஐடியல் கேஸ். அடுத்தது இது வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர் பிரிட்ஜ் ரெடிக்ஷன். இந்த 15 2 மார்க் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை தெரியுமா நினைக்கிறேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் கிடையாது. எது எப்படி வேணாலும் கேட்கலாம். 5 மார்க்குமே அப்படிதான். டைரக்ட் 5 மார்க்னு ஒரு சில கொஸ்டின் தான் இருக்குது. மற்றபடி வந்து 2+3 ஃபார்மெட், ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கம்பைன் பண்ணி தான் 5 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க எல்லாமே படிங்க. எது எங்க கேட்கறாங்களோ அட்டென்ட் பண்ணிருங்க. ஸோ 5 மார்க்கை பொறுத்தவரை இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கால்குலேட் எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் த காம்பவுண்ட் 76.6% கார்பன், 6.38% hydrogen, balance rest of the percentages oxygens, then and vapor density 47 அப்படிங்கறப்ப we have to calculate the empirical and molecular formula. So these 16 questions the most expected and repeated questions இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு அதிகமா கேட்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது இந்த 16 क्वेश्चन. சோ அகைன் சொல்றேன், zeroth law, structure and uses of DDT, ஹைசன்பர்க் உடைய ரூல், அடுத்தது வந்து ionic radius, role of the hydrogen, extensive intensive property, hybridization, greenhouse, preparation of hydrogen and bleaching powder, uses of magnesium, reaction quotient, relation between del H and del U, want half factor, bridge reduction, empirical and molecular formula. So நல்லா பாத்துக்கங்க. Now we have to move to the 12th standard. 12th standard கான top 12 questions. எதுக்கா 15 கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோல 12 கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய क्वेश्चंस கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. யூசஸ் ஆஃப் சிலிகான், சேம் யூசஸ் என்னென்ன இருக்கோ எல்லா யூசஸ்மே படிச்சுக்கங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC யூனிட் செல், வெரி வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. அடுத்தது இது அசிட்டோனை ப்ரோப்பேனா கன்வெர்ட் பண்றது எப்படி, அடுத்தது ஆர்த்தோவை பாரா ஹைட்ரஜனா கன்வெர்ட் பண்றது அதுவும் இம்பார்ட்டன்ட், நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஃபிஷர் ட்ரோப் சிந்தசிஸ் அது பாத்துக்கங்க. ஏன்னா ஒரு சிலது வந்து நான் நெக்ஸ்ட் 2 வீடியோக்ல அதில் அப்லோட் பண்ணுவேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் லாந்தரைட் அண்ட் ஆக்டினைட் அண்ட் இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் சொல்லுவேன். பட் இப்பவே சேர்த்து சொல்லிடுறேன். வாட் ஆர் லாந்தரைட் கான்ட்ராக்ஷன், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தரைட் கான்ட்ராக்ஷன், லாந்தரைட் குறுக்கம் என்றால் அந்த விளைவுகள் யாவை, ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ், அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரன்,
which is direct 5 mark question. 5 mark mention பண்ணல மொத்தமா கொடுத்துட்டேன், but which is direct 5 mark question. Zeolite process very very important. Schottky fungal defect very very important. Schottky defect and fungal defect, and if you can முடிஞ்சதுன்னா point defect புள்ளி குறைபாடு அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது Friedel Crafts reaction. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது loss of zero order reaction, Oswald-Today dilution law. இது கூட வந்து 13th பாத்தீங்க அப்படின்னா zone refining process சேர்த்துக்கோங்க, very very important. zone refining process. ஸோ இந்த 13 கொஸ்டின் 12th ஸ்டாண்டர்டுக்கு 13, 11th ஸ்டாண்டர்டுக்கு 16 கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. விச் ஆர் த டாப் 10 கொஸ்டின்ஸ், டாப் 15 கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஸ்பிளிட் பண்ணி 2 வீடியோவா அப்லோட் பண்ணிடுறேன். இல்லை ஒரே வீடியோவில் வேணா டாப் 30 ஃபார் 11th and 12th நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட், இன்னும் 2 நாள்ல அந்த வீடியோ வந்துடும். தொடர்ந்து இனிமே டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம ஈவினிங் 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.